வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு வேலைக்கேற்ற கூலி. ஒரு கதை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்து வந்தாருங்க. அவருடைய நாட்டில் மக்கள் எந்த குறையுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்கங்க. இந்த அழகாபுரி மன்னருடைய புகழ் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் பரவுச்சுங்க. அவ்வளோ ஒரு புகழ் பெற்ற ஆட்சி புரிந்து வந்தார் இந்த அழகாபுரி மன்னர். சரிங்களா? அப்போ அண்டை நாடான ரத்னபுரி மன்னர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் சிறப்பாக தான் ஆட்சி செய்து வரேன், என்னுடைய ஆட்சியிலையும் மக்கள் எந்த குறையுமே இல்லாமல் என் நாட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த அழகாபுரி மன்னர் தான் புகழ்பெற்ற மன்னராக இருக்கிறாரு, நம்மளால் ஏன் அப்படி புகழ் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரத்னபுரி அரசர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய அமைச்சரவையில் ரொம்ப மன வருத்தத்தோட பேசுகிறப்ப அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அமைச்சர் எந்திரிச்சு, ஐயா ரத்னகிரி மன்னரே, நான் ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க அப்படின்னொன்னு ரத்னபுரி மன்னர் சொல்கிறாரு. நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை சொல்கிறப்ப அமைச்சர் சொல்கிறாரு, அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மன்னரோட முழுவதும் அங்கேயே இருங்க, அவர் கூடயே இருங்க, அழகாபுரி மன்னர் கூடயே இருந்து அவங்க நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி சிறப்பாக ஆட்சி செய்யலாம் அப்படின்னு அமைச்சர் ரத்னகிரி மன்னருக்கு ஆலோசனை சொல்கிறாரு. உடனே ரத்னகிரி அமைச்சர் என்ன பண்ணுறாரு, சரிங்க, நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அழகாபுரிக்கு நட்பு பாராட்டும் விதமாக நான் ஒரு நாள் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் தங்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமைச்சர் அந்த அழகாபுரி மன்னர் என்னெல்லாம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எவ்வாறெல்லாம் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத நான் பார்க்க போகிறேன், அவருக்கு எதனால் புகழ் கிடைக்குதுன்றது நான் தெரிஞ்சுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, ரத்னபுரி அரசர் கிளம்பி போகிறாருங்க. எங்கே போகிறாரு, அழகாபுரிக்கு போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ரத்னபுரி மன்னரை அழகாபுரி மன்னர் ஆற தழுவி கட்டி பிடிச்சி வரவேற்கிறாரு. ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க கெஸ்ட்டுங்க யாராவது வந்தால் நம்ம உட்காந்து பேசுவோம் இல்லையா, போன கதை வந்த கதையெல்லாம். அதே மாதிரி ரத்னபுரி அரசரும் இந்த அழகாபுரி அரசரும் தன்னுடைய நாட்டை பற்றி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அழகாபுரி மன்னர் சொல்கிறாரு ரத்னபுரி மன்னர்கிட்ட, நீங்கள் ஓய்வெடுங்க, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அரசவைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரத்னகிரி என்ன பண்ணுறாரு, ரத்னபுரி அரசர் அவர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதித்து எந்திரிக்கிறாரு. அழகாபுரி மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்கள் அரசவைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி துள்ளி குதித்து எந்திரிக்கிறாராம். எந்திரிச்சோன்னே இந்த அழகாபுரி மன்னர் என்ன பண்ணுறாரு, அப்படியா, சரி, மிக்க மகிழ்ச்சி, வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து என்னுடைய அரசவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாபுரி மன்னருடைய அரசவைக்கு ரத்னபுரி மன்னரும் அழகாபுரி மன்னரும் போகிறாங்க. அங்கே போகிறப்ப அரசவையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு அரசர் வந்திருக்கார் இல்லையா, அப்போ அரசவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அப்போ அழகாபுரி மன்னர் ரத்னபுரி மன்னரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அதாவது அழகாபுரி மன்னர் எந்த ஒரு இருக்கையில் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாரோ, இருக்கைனா சேர், நாற்காலி, அதே மாதிரி ஒரு நாற்காலியில் தன்னுடைய நண்பரான
ரத்னபுரி அரசரையும் உட்கார வச்சிடுறாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கைகளை கட்டி கொண்டு அரசர் முன்பு ரொம்ப பணிவாக நிற்கிறான். அலகாபுரி மன்னர் அரசர் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி ஒருத்தன் கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப பணிவாக நிற்கிறான். நின்னதும் அவனை பார்த்தோன்னே அலகாபுரி மன்னர் கேட்குறாரு, யாரப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே கையை கட்டிட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அலகாபுரி மன்னர்கிட்ட, ஐயா நான் ஒரு விறகு வெட்டிங்க, என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு சிறிய கவலை, ஒரு குறை ஒன்று இருக்குங்க, அது உங்கள்கிட்ட கேட்கணுங்க, அதை கேட்க தாங்க நான் வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் மன்னரே நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த விறகு வெட்டி சொல்கிறான். சொன்னதை கேட்டோன்னே இந்த ரத்னபுரி மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கத்தானே இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், அலகாபுரிக்கு, அது இன்னைக்கு நடக்குது. இந்த பிரச்சனைக்கு இந்த அலகாபுரி மன்னர் எப்படி முடிவு காண்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு இந்த ரத்னபுரி மன்னர். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆள் சொல்லி முடித்தோடனே என்ன நடக்குது அடுத்தது, மன்னர் கோபப்படுவாரா? நம்மளாக இருந்தால் கோபப்படுவோம். ஆனால் மன்னர் என்ன பண்ணுறாரு, அலகாபுரி மன்னர் தன்னுடைய நாட்டில் ஒருத்தன் இந்த காவலாளி இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே அவருக்கு கோபமே வரல. அவர் அந்த பிரச்சனையை தீர்க்க தான் வழி செய்கிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா விறகு வெட்டுபவரே, உங்கள் குறை என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, மன்னா நீங்கள் நாள்தோறும் எங்களுக்கு 2 ரூபா தான் கூலி கொடுக்குறீங்க, நாங்கள் விறகு வெட்டுறோம். ஆனால் உங்களுடைய அரசவையில் பணிபுரிகிற அமைச்சர்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க சம்பளமாக. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற முறையா? இதுதான் நீங்கள் எங்களை சமமாக நடத்துகிறதா அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறான் அலகாபுரி மன்னர்கிட்ட இந்த விறகு வெட்டி. எங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 2 ரூபா தான் கூலி தரீங்க, ஆனால் அமைச்சர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, மாதத்துக்கு 1000 ரூபா சம்பளம் தரீங்க. இதுதான் நீங்கள் சிறந்த ஆட்சி செய்கிற முறையா? இதுதான் நீங்கள் எங்களை சரிசமமாக நடத்துகிறீங்களா? ஆச்சா போச்சா அப்படியா இப்படியான்னு கத்துறான் அந்த விறகு வெட்டி. தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தர்றான் அரசர்கிட்ட. அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அரசர் பொறுமையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அலகாபுரி மன்னர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் ஆட்சியில் யாருக்குமே எந்த குறையுமே இருக்கக்கூடாது, அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன், அப்படி இருந்தும் உன் மனசில் இவ்வளோ பெரிய ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அந்த கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நான் உங்களையும் அமைச்சரையும் சமமாக நடத்தலை அப்படின்றதானே உங்கள் குற்றச்சாட்டு. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலகாபுரி மன்னர் அந்த விறகு வெட்டிக்கிட்ட, அரண்மனைக்கு வெளியே போய் ஏதாவது ஒரு வண்டி வருதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு விறகு வெட்டிகிட்ட சொல்கிறாரு. விறகு வெட்டி என்ன பண்ணுறான், பார்த்துட்டு வந்துட்டான். சரிங்களா, இந்த ரத்னபுரி மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப பொறுமையாக. வெளியே போன அந்த காவலாளி இருக்கான்ல, அவன் ஆமாங்க மன்னா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி போகுது அப்படிங்கிறான். சரி, அந்த வண்டியில் என்ன இருக்குது போய் பார்த்துட்டு வா அப்படின்னு விறகு வெட்டிட்ட சொல்கிறாரு. இங்கேருந்து திரும்பவும் போகிறான் அந்த காவலாளி. போயிட்டு, ஐயா இருங்க இதோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து வெளியில் ஓடுறான் விறகு வெட்டி. என்ன பண்ணுறான், அந்த வண்டியில் நெல் மூட்டை இருக்குது மன்னா அப்படின்னு திரும்ப உள்ளே சொல்கிறான் மன்னர்கிட்ட. சொன்னோன்னே மன்னர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படியா காவலாளி, சரி அந்த வண்டி எந்த ஊருக்கு போகுது போய் கேட்டுட்டு வா அப்படின்னோடனே, இதோ இருங்க, ஐயோ நான் கேட்காமலே வந்துட்டேனே அப்படின்னு காவலாளி என்ன பண்ணுறான், ஐயா ஐயா மன்னர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப போய் கேட்டு வரேன் அந்த ஆள்கிட்டன்னு சொல்லி திரும்ப குடுன்னு ஓடுறான். ஒவ்வொன்றுக்குமே ஓடுறான்.
எதுனா முதல்ல வெளியில் போய் வண்டி வருதான்னு பார்க்க சொல்கிறாரு மன்னர், பார்த்துட்டு வந்துடுறாரு. திரும்பி இரண்டாவது அந்த வண்டியில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஐயா இருங்கய்யா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறான் அந்த காவலாளி மன்னர்கிட்ட. மூணாவது என்ன கேட்குறாரு, அந்த வண்டியில் என்ன மூட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, ஐயா இருங்கய்யா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி கேட்குறதுக்கும் ஒவ்வொரு பதில் கொடுக்கறதுக்கு இந்த விறகு வெட்டி வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த அழகாபுரி மன்னர் என்ன பண்ணுறாரு, காவலாளி ஒரு நிமிஷம் நீங்கள் அமைதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்றாரு. அமைச்சரை கூப்பிட்டுட்டு வெளியில் ஏதாவது ஒரு வண்டி போகுதான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொல்லி விட்றாரு. அமைச்சர் வெளியில் போய் பார்த்துட்டு திரும்ப அரண்மனைக்குள்ளே வராரு. வந்து அழகாபுரி மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மன்னா அரண்மனைக்கு வெளியே 30 நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டி ஒன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு போயிட்டுருக்கு. அண்டை நாடுனா பக்கத்து நாடு. நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன. வண்டியில் வண்டியோட்டியும் அவருடைய 10 வயது மகனும் இருக்காங்க. மழை வர்றதுக்குள்ளே நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் அந்த பக்கத்து ஊரில் இறக்கிட்டு வரணும் அப்படின்றதுனால இரவு வீட்டு திரும்பணுன்ற காரணத்தினாலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வண்டி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கையா அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. இந்த விறகு வெட்டிக்கிட்ட அமைச்சர் இந்த விறகு வெட்டிக்கிட்ட மன்னர் என்ன சொன்னார், வெளியில் ஏதாவது வண்டி போகுதான்னு பார்த்துட்டு வானா போய் பார்த்துட்டு வராரு. திரும்பி வண்டியில் என்ன இருக்குன்னா திரும்ப போய் பார்த்துட்டு வராரு. திரும்ப வண்டியில் என்னென்ன மூட்டைகள் இருக்குன்னா அதை போய் பார்த்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு கேள்விக்கும் போய் பார்த்துட்டு வந்து தான் விறகு வெட்டி பதில் சொல்கிறாரு. ஆனால் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, மன்னர் ஒன்று தான் சொன்னார். ஒரே ஒரு கேள்வி தான் சொன்னார், வெளியில் வண்டி போகுதான்னு பார்த்துட்டு வாங்க அமைச்சரேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வினாவுக்கு 30 பதில்கள் கொடுத்துட்டாரு. யார்? அமைச்சர். அந்த வண்டி எங்கேருந்து வருது, எங்கே போகுது, வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பொருட்கள் வச்சுருக்குறாங்க, எப்போ ஏற்றுவாங்க, எப்போ இறக்குறாங்க, எத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வருவாங்க, எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டாரு அமைச்சர். அப்போ தான் இந்த அழகாபுரி மன்னர் சொல்கிறாரு, அந்த விறகு வெட்டிக்கிட்ட இப்போ புரிஞ்சுதா, உனக்கு ஏன் நான் டெய்லி 2 ரூபா கூலி தரேன், அமைச்சருக்கு ஏன் மாதம் 1000 ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா, நான் கேட்ட கேள்வி தவறு தான், என்னுடைய கவலை நீங்கிருச்சு, நான் உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விறகு வெட்டி மன்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம அழகாபுரி மன்னர் என்ன சொல்கிறாரு, அவங்கவுங்க திறமைக்கேற்ற வேலைக்கான கூலியை கொடுக்கறது தான் நியாயம். உன்னுடைய திறமைக்கு என்ன கூலியோ அதை நான் கொடுத்தேன், அமைச்சருடைய திறமைக்கு என்ன கூலியோ அதை அவருக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி முடித்து இந்த அவருடைய விறகு வெட்டினுடைய மனக்குறையை தீர்த்து வச்சிட்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரத்னபுரி அரசர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் ஒரு முடிவுக்கு வராரு. அடடா, நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமப்பட்டோம், ஆனால் இப்போ தான் இந்த மன்னர் எவ்வளோ ஒரு நியாயமாக ஆட்சி செய்கிறாருன்னு நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் நம்மளையும் என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராருங்க ரத்னபுரி மன்னர். சரிங்களா, இந்த கதையை நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்ன, அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற கூலி தான் கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு அதிக கூலி கிடைக்கிதுன்னு நம்ம பொறாமப்படக்கூடாது. நமக்கு என்ன வேலையோ அதற்கு உண்டான கூலி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா, வேலைக்கேற்ற கூலி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரி வாங்க, இப்போ வினாக்களுக்கு விடையளிக்கல. அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்? அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை மகிழ்ச்சியுடன் நடத்தினார். அடுத்தது, விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார் அப்படின்னு 2வது வினா கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு என்னன்னா, அவர் என்ன சொல்லுவார், மன்னா எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், அதுதான் என்னுடைய மனக்குறை அப்படின்னு சொல்லி விறகு வெட்டி சொன்னார். அடுத்தது 3வது பாருங்க, மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டிடமும் என்ன வேலை அளித்தார்? அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என பார்த்து விட்டு வாருங்கள், அந்த ஒரு வேலையை தான் மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும்
அளித்தார். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம மீண்டும் வேறு ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம் குட்டீஸ்.